ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 30 நிமிஷத்தில் வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடில் தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து நீங்கள் வந்து மிஷினில் உட்காரல அப்படின்னா மிஷினில் உட்காந்துட்டே வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து என் கூடயே சேர்ந்து வந்து ப்ளவுஸையும் தைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கை தான் தைக்க போகிறோம். நீங்கள் வந்து கையில் வந்து உங்களுக்கு ஒட்டு போடுற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கையை வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்து வைக்கலாம், சேர்த்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது கிளாத்து, அதனால் நான் வந்து 2 சைடுமே வந்து கொஞ்சம் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கையை வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து கையை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாத்தையுமே தைப்பேன். நீங்களுமே உங்களுக்கு வந்து லைனிங்கில் வந்து பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு பீஸை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து கையையும் மெயின் பீஸையும் நம்ம வந்து லைனிங்கையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அடித்து திருப்புங்க. இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு பார்டர் இருக்குது, அதனால் நான் அடித்து தான் திருப்ப போகிறேன். எனக்கு வந்து எம்மிங் பண்ணதுக்கு நீங்கள் மடித்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்டர் இல்லை எம்மிங் வேணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எம்மிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த கையை ரெடி பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 இல்லை 7 நிமிஷம் தான் ஆகும். எனக்கு வந்து ஒட்டு போடுறதுனால ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் அப்படியே வந்து அடித்து திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன எடுப்பேன் அப்படின்னா பட்டி தான் வந்து ரெடி பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் தைக்கணும், அதனால் நான் வந்து பட்டியை வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ்லாம் இருக்குது, நீ வந்து கிராஸ் பீஸ்லாம் நான் வந்து தைக்கணும் எம்மிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸையுமே இந்த சைடில் வந்து அடிச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் வந்து அடிப்பேன். நீங்கள் வந்து அதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கையை வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு திருப்பி அதில் ஒரு தையல் போடுறேன். தையல் போட்டு சுற்றியுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 2 பீஸையுமே வச்சு நான் வந்து எப்போவுமே கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கிளாத்து கொடுத்துருப்பேன். அதனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு அது மேலே வச்சு நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு வந்து இதில் வந்து கை வந்து ஹாஃப் கை தான் கொடுத்துருக்காங்க அளவு சட்டையில். ஆனால் எனக்கு ஒரு 10 இன்ச்சுக்கு ப்ளவுஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நான் மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு நம்ம வந்து அளந்துட்டு மீதி இருக்க கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்களுமே கையை வந்து தச்சு ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம என்னது தைக்க போகிறோம் அப்படின்னா பட்டி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 3 பீஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 பீஸு, அதாவது ஒரு சைடுக்கு 3 பீஸு 2 சைடுக்கு வந்து 6 பீஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணணும். நீங்களுமே பட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பீஸ்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணதுக்கு எனக்கு வந்து அடித்து திருப்புற மாதிரி தான் ப்ளவுஸு. உங்களுக்கு வந்து எம்மிங் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக தைக்கிற மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுங்க. எனக்கு வந்து அடித்து திருப்பதுனால நான் முதல்ல நெக்கை வந்து தைச்சிட்டு அதை வந்து திருப்பி அதுக்கப்புறமா வந்து லைனிங்கை வச்சு நான் வந்து தையல் போடுறேன். நீங்களுமே என் கூடயே சேர்ந்து தைச்சிங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோ முடிக்கும்போது முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் முடிக்க முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக தைச்சாலுமே உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதனால் அப்பப்போ வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நானுமே செக் பண்ணிகிட்டே தான் தைக்கிறேன். சுற்றி நீங்கள் அடிச்சுட்டு இந்த தையல் எல்லாமே நேராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம தையல் போடும்போது நம்ம ஸ்பீடாக தைக்கிறவங்களுக்காக நம்ம வந்து கரெக்டாக தைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த எட்ஜில் கரெக்டாக தையல் போடுங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியுமே நான் 2 பீஸுமே கரெக்டாக இருக்கா, எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்கா ஃப்ரண்ட்டில் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டாட் பிடிக்க போகிறேன். நீங்கள் வந்து பீஸ் ஃபுல்லாத்தையுமே சுற்றி அடித்து எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டாட் பிடிக்கும் போதுமே டாட் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த அளவுலேயே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு தையல் போடுங்க. இது போட்டு முடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து
சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டாட்டு முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். நம்ம வந்து இதுக்கடுத்து இது அப்படின்னு பிளான் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு அலாரம் கூட வச்சுக்கோங்க ஃபோனில். ஒரு அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து முன்ன பின்ன தைச்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து அந்த அலாரம் வந்து அடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிப்போம். அதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறோம். பட்டி வந்து ரெடி பண்ணி தானே வச்சுருந்தோம். அதனால் ஃப்ரண்ட்டோட பட்டியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 2 சைடுமே கரெக்டாக வந்து பட்டியை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊக்கும் நம்ம வந்து கொக்கி வைக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து கை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்க்குற வேலை மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து தச்சு பழகுங்க. அப்போனா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கலாம். நான் வந்து முதல்ல வந்து ஊக்கு வைக்கிறதுக்காக அந்த பட்டியை தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் நான் வைக்கிறத பட்டி வந்து நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஊக்கு வைக்கிற இடம் ஃபஸ்ட்டும் அடுத்து வைக்கிறதும் தைப்பேன். நீங்கள் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வியையுமே அதை கையோடு வச்சு முடிச்சிருங்க. அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி வந்து முடிச்சிருப்பீங்க. இந்த மெத்தட்லேயே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே 30 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை வந்து அசால்ட்டாக முடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் வந்து தைக்கணும். பேக்கோட பீஸையுமே நான் எடுத்து வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து பேக் சைடும் நான் எடுத்து வச்சுட்டு நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் வந்து எப்பவும் போல் எனக்கு வந்து எம்மிங் கிடையாது. அதனால் நான் வந்து அது மேலே அடித்து திருப்ப போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எம்மிங் இருக்குது அப்படின்னா சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எனக்கு பார்டர் இருக்குது. நான் வந்து பின்னாடி பார்டர் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து மடித்து அடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதனால் இன்னும் கொஞ்சம் கூட டைம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து எப்போவுமே 2 சைடு பார்டர் இருக்குன்னா கஸ்டமர்கிட்ட அந்த பார்டர் வந்து பின்னாடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நம்ம அப்படி வைக்கிறதா இருந்தால் நமக்கு இன்னுமே வேலை வந்து ஈஸி. நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஒன்றா வைக்கிறேன். எனக்கு பிசு தெரியாத மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் அடிக்கிறதுக்காக நான் வந்து 2 சைடுமே நான் வந்து உள் பக்கமாக வச்சு அடித்து திருப்பிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது எனக்கு வந்து வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்போவுமே தைக்கிற மாதிரி ஷோல்டர் 2யுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து பிசுறு தெரியக்கூடாதுங்காக நான் உள் பக்கமாக வச்சு வந்து திருப்பி பழகிக்கிட்டேன். நீங்களுமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இப்போ உள் பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு இப்போ சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக 2 சைடு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நீங்கள் ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து உள் பக்கமாக திருப்பி போடுறதுனால நான் அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கூடவே வந்து தைச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான். இதில் நமக்கு மடித்து அடிக்க வேண்டிய கீழே வந்து இறக்கத்தில் மடித்து அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து கூட டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக அளந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆம்கோல் சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கையை ஜாயின் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் வந்து கையும் ஆம்கோலும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்து அமையும். அதனால் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு வந்து பின்னாடி இடுப்பு சுற்றளவில் மட்டும் 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கையையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. கையோட சுற்றளவு அளந்துட்டு நம்ம 3 தையல் போட்டு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது. நான் இப்படி தான் வந்து ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தேன். நான் வந்து அந்த கிளிப்பு வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகிட்டு அதனால் போட முடியல. நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு வந்து ஒரு முக்கால்வாசி ப்ளவுஸை வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.